முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ வீடியோ போட்டு 2 வாரம் ஆச்சு. என்ன காரணம்? நீங்க பார்க்குற இந்த திருப்புகழ் புக்கு தான் காரணம். ஸோ இது வந்து எக்கச்சக்கமா ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்து டே அண்ட் நைட்டா 20 நாளுக்கு மேல தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ஆர்மி கேர்ள்ஸ் குரூப்பு. அது என்ன ஆர்மி கேர்ள்ஸ்? முருகன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி குரூப் இருக்கு. அவங்க தான் வந்து இதுக்காக தீயா வேலை செஞ்சுட்ருக்காங்க. 20 நாளா நைட்டும் பகலுமா வேலை செஞ்சுட்ருக்காங்க. இதுவரைக்கும் எவ்வளோ புக் வந்து போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 6000 புக்கு போய் சேர்ந்திருக்கு. இப்ப இந்த 6000 பேரும் நீங்க எனக்காகவா புக் வாங்குனீங்க? இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். இந்த புக்குல முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கிறதும், அதில் அவர் நடத்திய பல அதிசயங்கள் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது மட்டும் தான் என்னோட வேலை. ஸோ அந்த அதிசயங்கள அவர் புரிந்ததும் என்னன்னா, உங்களுக்கு இந்த புக்க கொண்டு வந்து சேர்த்துறக்காக தான். இன்னும் பல 1000 பேருக்கு அவர் கண்டிப்பா இந்த புக்க கொண்டு போய் சேர்ப்பாரு. வந்து ஆர்மி கேர்ள்ஸ் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஸோ அந்த ஆர்மி கேர்ள்ஸ் யாருன்னு வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஏன்னா அவங்க இல்லாம நமக்கு யாருக்குமே புக்கு கிடைச்சிருக்காது. சிம்ப்ளி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்ல இருந்து, ஒரு பொண்ணு ஈவன் துபாயில இருந்து எல்லாமே வந்து அவங்கவங்க வீட்ல இருந்து டே அண்ட் நைட்டா வந்து இது ஒரு சேவையா செஞ்சுட்ருக்காங்க. இது எல்லாமே முருகப்பெருமானுக்காக இந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ நமது சகோதரிகள் மகாதேவி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், பிரியங்கா, ரமாதேவி, கௌரி, பார்கவி, சம்யுக்தா, சகோதரர் மோகன். இதுவரைக்கும் இவ்ளோ பேரு. அப்புறம் இனிஷியலா நமக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இவங்க. சித்ரலேகா சிஸ்டர், அப்புறம் நீங்க என்னையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவரைக்கும் இவ்ளோ பேரு வந்து இதுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கப்புறமும் இன்னும் வந்து சில பேர் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள தெரிவிச்சுக்கலாம். இப்போ புக்கில ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னா, மைல்டா சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ தவறாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அம் ஏன்னா இதுக்கு அப்புறம் வந்து இந்த புக்கு பத்தின ஒரு குட்டி அப்டேட்டும், அதுக்கப்புறம் முக்கியமான இந்த விரத முறை பத்தியும் நம்ம வந்து பேசப் போறோம். முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும். முருகப்பெருமானுடைய கிட்ட அருகில நெருங்கி போய் அவர உணர வகையில நெறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் சைடு அட்டை வந்து எம்ப்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பேக் கவர்ல கான்டாக்ட் நம்பர் போட்டிருந்தபோது, முருகர் வந்து திரும்பியும் கனவுல வந்து பிரீத்தி கனவுல தான். வந்து அவர் உணர்த்தினது, "முருகா சரணம் அப்படின்னு தான் முடியணும்" அப்படின்னு சொல்லி உணர்த்தினாரு. அது எங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஸோ என்ன பண்ணோம், அதை ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ இந்த மாரி பண்ணியிருக்கோம். முருகர் சொன்ன அந்த கவிதையும், முருகா சரணம் அவர் சொன்ன மாரி முருகா சரணம்ல இப்போ வந்து முடிச்சிருக்கோம். கவிதை கூட வந்து நடராஜர் ஓட அந்த ஃபோட்டோ போடலான்னு இருந்தபோது, ஒரு சப்ஸ்கிரைபரோட கனவுல வந்து, நான் ஒரு பழைய சிவன் கோயில்ல பழைய கோயில்ல உட்காந்துருக்க மாரியும், என் கையில 2 புக்கு, ஒண்ணுல திருப்புகழ், இன்னொன்னுல நந்தி படம் போட்டு புக்கு நான் வச்சிருக்கிற மாரியும், வயதான ஒரு தோற்றத்தில நான் உட்காந்துருக்கிற மாரி அவங்களுக்கு கனவு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, அதனால இப்போ நடராஜருக்கு பதிலாக, நடராஜருக்கும் சமமான நடராஜரின் வாகனமான நந்தி பெருமான போட்டாச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதுதான் இது வந்து இப்போ பேக் சைடு அட்டையில வந்து இருக்க போகுது. ஸோ புக்குக்குள்ளார ஒரு முன்னுரை மாதிரி இந்த புக் உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பக்கம் வந்து ஆட் ஸோ இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு புதுசா இந்த வீடியோ நீங்க முறை பார்க்குறீங்க அப்படின்னா, திருப்புகழ் புக் வந்து இந்த திருப்புகழ் புக் முருகப்பெருமானின் விருப்பத்தின் பெயர்ல வெளிவந்த புக். இதுக்கு முன்னாடி நீங்க வந்த வீடியோஸ்லாம் பாருங்க. ஸோ தேர்ந்தெடுத்த வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு 80 திருப்புகள் எடுத்து எளிதாக படிக்கிற மாரி பதம் பிரிச்சு விளக்க உரையோட வந்து குடுத்துருக்கோம். என்ன திருப்புகள், என்ன சிறப்புகளுக்காக படிக்கலாம், என்ன பலன் உண்டு அப்படிங்கிறதும் குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ, நீங்க வந்து புதுசா இருக்கிற மாரி இருந்தா, நீங்க திருப்புகழ் புக் ஆர்டர் பண்ணணும்னா, நீங்க ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இது முதல் பார்ட். 2வது பார்ட்டு நம்மளுடைய மகாகந்த சஷ்டி 48 நாள் விரதம். மிக மிக முக்கியமான ஒரு பார்ட் இது. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம சொல்லாத நம்ம இதுவரைக்கும் பேசாத ஒரு விஷயத்த விரதத்துல கொண்டு வர இருக்கிறோம். அதனால இந்த கவனமா வருஷம் கேளுங்க. மகாகந்த சஷ்டி அக்டோபர் 22 ஆரம்பிச்சு 28 திருக்கல்யாணத்துல முடியுது. ஸோ அந்த 6 நாள் அல்லது 7 நாள் அந்த விரதம் வந்து நம்ம அப்ப என்ன பண்றதுங்கிறது அது கிட்ட வரும்போது பார்க்கலாம்.
இப்போ அந்த கந்த சஷ்டிய ஒட்டி நம்ம ஒரு 48 நாள் பாராயணம் பண்றதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு இதுவரைக்கும் வேல்மாறல் பாராயணம் பத்தி தான் நெறைய பேசியிருக்கோம். இந்த வாட்டி திருப்புகழ் பாராயணம் பண்ண போறோம். ஸோ உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் பலது இருக்கும். ஸோ அதுக்கான திருப்புகழ் என்ன அப்படிங்கிறதும் நீங்க புக்லேருந்து ஈஸியா நீங்க தேர்ந்தெடுத்திருப்பீங்க. புக் இல்லாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிடிஎஃப் லிங்க் இருக்கு. நீங்க பிடிஎஃப்லயும் வந்து இதே திருப்புகழ் வந்து நீங்க அக்சஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் அது. ஸோ நம்ம நம்ம வந்து இது திருப்புகழ் புக் உருவாக காரணமே யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு கருணை தான் இந்த திருப்புகழ் புக்கு. இது போன வருடமே ஒருத்தங்களோட கனவுல வந்தது அப்படிங்கிறது தான் முத்தாய்ப்பான ஒரு விஷயம். ஸோ அ நமக்கு திருச்செந்தூர் முருகனுடைய மிகப்பெரிய ஒரு கருணை அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதற்கு நன்றியாகவும், அதே மாரி நம்மளுடைய கோரிக்கைகள வந்து ஒரு திருப்புகழ் பாராயணம் 48 நாள் விரதத்தின் மூலம் திருச்செந்தூர் முருகனிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க திருப்புகழ தேர்ந்தெடுத்து நம்ம பாடுவது தான் இந்த 48 நாள் விரதம். திருப்புகழ் மூலமாவே அவருக்கு எடுத்துக்கொண்டு போறோம். ஓகே. இப்போ இந்த விரதம் வந்து முழுக்க முழுக்க திருச்செந்தூர் முருகன ஃபோக்கஸ் பண்ணி தான் இது வந்து நான் யோசிச்சேன். ஆனா வந்து நீங்க ரெகுலரா வந்து பாராயணம் பண்ற திருப்புகழ் என்னவா இருந்தாலும் சரி, நீங்க அத வந்து கூட சேர்த்துக்கலாம். இது கூட வேல்மாறல் பாராயணமும் நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா, இன்னும் சூப்பர். அது இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த 48 நாள் இது வந்து எப்ப தொடங்கணும் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா வந்து அக்டோபர் 28 முடியும்னா, செப்டம்பர் 10. ஸோ லேடீஸ்க்கே உரிய அந்த பீரியட்ஸ் இது இருக்கு. சில சமயம் அந்த கண்டோலன்ஸ் அந்த மாரி இதெல்லாம் வரும். அதனால ஒரு 4, 5 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோ பார்க்கறது எப்ப நீங்க பார்க்குறீங்களோ, அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ பேசிக்கலி இது வந்து நம்ம 48 நாள் விரதம் அப்படின்னு சொல்றோம். விரதம் அப்படின்னாலே வந்து 48 நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும். 48 நாள்லாம் கஷ்டம் அப்படின்னா, ஓகே அவங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க ஃபர்தரா கேளுங்க. நான் சொல்றேன். ஸோ 48 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும். அதேமாரி காலையிலேயே வந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது ஏத்திட்டு, ஒரு சின்ன நெய்வேத்தியம் ஒரு பாலோ, பழமோ அல்லது ஒரு கல்கண்டோ ஏதோ ஒண்ணு சிம்பிளா வந்து ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சுட்டு இன்னொரு விளக்கு வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கும், பிள்ளையாருக்கும். ஸோ அட்லீஸ்ட் டெய்லியுமே குறைஞ்சபட்சம் 2 விளக்காவது நீங்க ஏத்திட்டு, நீங்க நான் இப்போ ஒரு 6 திருப்புகழ் சொல்றேன். 6மே திருச்செந்தூருக்கான திருப்புகழ் தான் சொல்லப்போறேன். அ அதுவும் அது கூட வந்து நீங்க விருப்பப்படுற திருப்புகழ், வேல்மாறல் என்ன வேணா, நீங்க கந்தர் அனுபூதி, அலங்காரம் அதில இருக்கிற சில பாட்டுகள் எடுத்து கூட நீங்க வந்து பாராயணம் பண்ணலாம். ஸோ முதல் பாடல் எண் 83 "பணம், புகழ், தொழில், செல்வங்கள் பெருக பெருக்கச் சஞ்சலித்து" அப்படிங்கிற இந்த திருப்புகழ். அடுத்தது "தொந்தி சரிய மயிரே" அப்படிங்கிற எண் 68 கணவன் மனைவி ஒற்றுமைக்கான திருச்செந்தூர் திருப்புகழ். அடுத்தது எண் 46 "யமன் வருமுன் முருகன் மயில் மீது ஏறி வர வேண்டி நாம் பாடும் காலனார் வெங்கொடும்" அப்படிங்கிற திருப்புகழ். அடுத்தது எண் 65 "துன்பம் போய் இன்பம் வர முருகப்பெருமானுக்கு என்றென்றும் தொண்டு செய்ய வேண்டி" அப்படின்னு "துன்பங்கொண்டு" அப்படிங்கிற திருப்புகழ். அடுத்தது "தண்டையணி வண்டையம்" என்னோட ஃபேவரைட். ஸோ எண் 62 முருகப்பெருமான் கண்முன்னே தோன்ற ஏதோ ஒரு வடிவில் நடனம் ஆட "தண்டையணி வெண்டயம்" திருப்புகழ். அடுத்தது எண் 100 "முருகனை விட்டு மனம் நீங்காமல் இருக்க சிவத்தை அடைய" சிவபக்தர்களுக்கான பாடல். "பிறவாமை அடைய ஆன்மீக பாதையில் செல்ல விந்ததின் ஊறி" அப்படிங்கிற இந்த திருப்புகழ். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான திருப்புகழ் இதுதான். பிறவாமை, ஆன்மீக பாதையில் செல்ல, இதெல்லாம் தான் நமக்கு அல்டிமேட்டா இதெல்லாம் தான் நம்மளுடைய கோல் இல்லையா? இதெல்லாம் தான் நம்மளோட டார்கெட். அதனால வந்து இந்த திருப்புகழ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான திருப்புகழா எனக்கு படுது. ஸோ இந்த 6 திருப்புகழுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்குமே வந்து பொருந்துற வகையில தான் நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். ஸோ இது எல்லாரும் பாராயணம் பண்றதுனால கண்டிப்பா இது மிகப்பெரிய பெரிய பலன வந்து திருச்செந்தூர் முருகன் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஏன் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு இவ்ளோ ஃபோக்கஸ்டா இந்த விரதம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாகணும். என்னன்னா, இந்த புக்கு உங்களுக்கு தெரியும். "தண்டையணி வெண்டயம்" அப்படிங்கிற அந்த ஒரு திருப்புகழ்ல இருந்து ஆரம்பிச்சது தான் மிகப்பெரிய அதிசயங்கள். திருச்செந்தூர் முருகன் வந்து பண்ணிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட நான் இந்த ஃபோட்டோல காட்டுற மாரி பலத்த ஒரு சிரிப்போட எனக்கு இந்த புக்கு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கனவுல வந்து ஒரு தடவ திருச்செந்தூர் வந்து முருகன் வந்து சிரிச்சுட்டு மறைஞ்சாரு. அதுக்கப்புறமா தான் இப்ப தான் அது புரியுது. இதுக்கப்புறமாலாம் நடக்க போறது என்னுடைய திருவிளையாட்டுன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. அதுல அவர் ஆடுற நடனத்தையும் பாருங்க. எவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு காட்சி இது.
மகாகந்த சஷ்டி அ க விரதம் வந்து அது முடியறது சூரசம்ஹாரத்தில தான். அது சூரசம்ஹாரம் நடைபெற்றதும் திருச்செந்தூர் தான். திருச்செந்தூருக்கும் மகாகந்த சஷ்டிக்கும் இந்த அம்மா படிக்கிற இந்த திருப்புகழுக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பலனை கொண்டு வரும். இது மட்டும் இல்லாம, இப்போ இன்னொரு முக்கியமான பாட்டுக்கு வர்றோம். இந்த விரதத்தில வந்து நம்ம வெறும் திருப்புகழ் மட்டும் படிக்க போறதில்ல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம். அது என்ன அப்டின்னா, இந்த சூரசம்ஹாரத்துக்கு பின்னாடி மிக மிக முக்கியமாக காரணமா இருந்த நமது முருகப்பெருமானுக்கு துணையா இருந்த அவருடைய தம்பிகள் 9 நவ வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவரையும் நம்ம போற்றி பாடப் போறோம். நம்ம கோரிக்கைகளையும் முருகப்பெருமான கருணையும் அவர்கள் வழியாகவும் கேட்கப் போறோம். அதுதான் இங்க வந்து இந்த விரதத்தில மிக மிக நம்ம வந்து புதுசா ஒரு விஷயம் வந்து நாம பேசுறோம் அப்டின்னா, அது இதுதான். இதுதான் நான் வந்து கவனமா கேளுங்க அப்டின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நவவீரர்கள் பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷமா சுருக்கமா நான் வந்து அவங்கள பத்தி சொல்றேன். சிவபெருமான் நெற்றிக்கண்ல இருந்து முருகப்பெருமான் தோன்றும்போது, அந்த வெப்பம் தாங்க முடியாம நம்ம அ அம்பாள் வந்து அம்பிகை அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஓடும்போது அவங்க கால்ல போட்டிருந்த அந்த பாத சிலம்பு இருக்கு இல்லைங்களா? அதில இருந்த நவரத்ன அந்த மணிகள் நவமணிகள் தெறிச்சு விழுகும். அந்த நவமணிகள்ல நம்ம பார்வதி அம்மையாரோட அந்த முகம் வந்து அப்படியே தெரியும். அத சிவபெருமான் ஒரு கடைக்கண் பார்வையோட நோக்க, அந்த நவமணிகள் நவசக்திகளா வந்து உருவெடுத்து 9 பெண்களா வந்து அவங்க உருவாவாங்க. அவங்க சிவபெருமானுடைய அந்த திருவிளையாடல் காரணமாக அவருடைய அருட்பார்வையால வந்து அவங்க வந்து 9 பேரும் வந்து கருவுறுவாங்க. அத அத கண்ட பார்வதி அம்மாவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு ஒரு சாபம் குடுப்பாங்க. "நீங்க வந்து சிவபெருமான் கிட்ட நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க கருவுற்றாலும் நீங்க பிரசவமே உங்களுக்கு ஆகாது." அப்படிங்கிற மாரி ஒரு சாபம் குடுத்துருவாங்க. ஸோ, அதுக்கு பின்னாடி நம்ம விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து தோன்றி உருவானதுக்கப்புறமா, இவங்க இவங்க வந்து அப்பவும் கூட வந்து அவங்க பிரெக்னன்ட்டாவே இருப்பாங்க. அவங்களது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளாகும் அளவுக்கு அவங்களுடைய கரு வந்து பெருசாயிட்டே இருக்கும். அப்போ அம்பிகையோட அந்த கோவம் தாங்காம அவங்க சிந்தின அந்த வியர்வை துளியிலிருந்து 1,00,000 வீரர்கள் அவங்க தான் வந்து படை வீரர்களா சிவபெருமான் தேர்ந்தெடுப்பாரு. உருவான வீரர்கள் எல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு தம்பிகளாவும், படை வீரர்களாவும் உருவாவாங்க. ஸோ, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 9 நவசக்திகளும் சரவண பொய்கையில வந்து அ தவம் இருந்து பார்வதி அம்மாகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, அவங்க வந்து அந்த சாபத்திலருந்து வெளிய வருவாங்க. அப்பதான் அந்த 9 நவ வீரர்கள் உருவாவாங்க. இந்த 9 நவவீரர்களோட சேர்ந்து, இதுக்கு முன்னாடி உருவான அந்த 1,00,000 பேர் இருக்காங்க இல்லையா? 1,09,000 படைவீரர்கள் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் அருளுவாரு. இந்த 9 பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போர் ஆயுதங்கள், வாள் எல்லாமே வந்து சிவபெருமான் தான் குடுப்பாரு. எப்படி வந்து முருகன் பெருமானோட கையில இருக்கிற வேலுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ, அதே மாரி இந்த நவவீரர்களுக்கும் வந்து அந்த ஆற்றல் உண்டு அப்படிங்கிறது தான் உண்ம. நம்ம எப்படி முருகன் கிட்ட வேண்டுற எல்லாமே வேல் கிட்ட வேண்டுறோமோ, அதே மாரி நம்மளுடைய விஷயங்கள வந்து நவவீரர்கள போற்றி பாடி நீங்க அவங்க கிட்டயும் வேண்டலாம். இந்த 48 நாள் இந்த நவவீரர்கள நெனச்சு டெய்லியும் ஒரு நிமிஷம் வந்து உங்களுடைய கோரிக்கைகள வைங்க. அவங்கள நெனச்சு போற்றி பாடி, அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. சரிங்களா? அவங்க அவங்க பேரெல்லாம் என்ன அப்படிங்கிறது நான் இங்க சொல்றேன். வீரபாகு இவர் தான் மூத்தவரு. வீரகேசரி, வீரமகேந்திரர், வீரமகேஸ்வரர், வீரபுரந்தரர், வீரராக்கதர், வீரமார்த்தாண்டர், வீரராந்தகர், வீரதீரர். ஸோ இவங்க தான் அந்த 9 பேரும். இவங்கள மனசார நினைச்சு நீங்க வேண்டும்போது, உங்களுடைய வந்து கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாத அந்த எதிரிகளும் சரி, உங்க வாழ்க்கையில பூதகரமா இருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்க்கும் அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இவங்கள போற்றி பாடுறது மூலமாக, அந்த ஆற்றல் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்காக தேவையான ஆற்றல் உங்களுக்கு வந்து இவர்களிடமிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து முருகனுடைய வேல்ல எந்த அளவுக்கு பவர் இருக்கோ, அதே அளவுக்கு இந்த 9 பேருக்கும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசார உணர்ந்து நீங்க வேண்டினீங்க அப்படின்னா, அது கிடைக்கும்.
ஸோ இந்த மகாகந்த சஷ்டிக்கு சூரசம்ஹாரத்துக்கு பின்னால முருகருக்கு மிக மிக பெரிய பக்கபலமா இருந்த இந்த படைவீரர்கள நம்ம மறக்காம நீங்க வந்து போற்றி வணங்கி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த அது கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த விரதம் பற்றி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். அதே மாரி நீங்க புக்க வந்து ஆர்டர் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து நான் ஸ்க்ரீன்ல காட்டுன அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.